சேது சொல்கிறாரு பாட்டிக்கிட்ட, நான் மறு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ சரி சரி, ஆனால் போங்க, போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே என்ன அப்போ தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. சேதுவோட அப்பா சொல்கிறாரு, விடுங்கம்மா, நீ ஒரு 4-5 நாள் இருந்துட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாரு. என்ன 4-5 நாளா? விருந்தும் மருந்தும் 3 நாள் தான், அது என்ன 4-5 நாள்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. விடுங்கம்மா, ஏதோ சின்ன பசங்க இருந்துட்டு வரட்டுமே, அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி, போய் இருந்துட்டு வா. என்னதான் இருந்தாலும் அங்கே மாமியார் வீட்டில் போய் இவ்வளோ நாளாக தங்கிறது எனக்கு என்னவோ சரியாக படலை. மா, நீ போகும்போது முந்தானியை நல்லா இழுத்து முன்னாடி சொருகிக்கோ, சரியா? எதில் போகிறீங்க, எந்த காரில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் காரில் போகல, நாங்கள் வந்து பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. எதில், பைக்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், போகிற வழியில் எல்லாத்தையும் பார்த்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. சரி, முந்தானிலாம் சொருகிக்கோ, போகிற வழியெல்லாம் பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி, நான் அப்படியே பண்ணுறேன், போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. கோவமாக வருது. அப்படியே அவங்க அத்தை பொண்ணு எல்லாம் பார்க்குறாங்க. என்ன தமிழ், ரொம்ப சந்தோஷமாக போறியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பைக்கில் ஏறி உட்காந்தோடனே அப்படியே கை போட்டுறாங்க. சேது பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்படியே போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதே, இருங்க மாப்பிள்ளை இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சரவெட்டிலாம் வைக்கிறாரு அவங்க அப்பா. அதெல்லாம் வச்சு கூட்டிகிட்டு வர்றாரு. என்ன பேனர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. இதில் என்ன மாப்பிள்ளை இருக்குது, எங்கள் மாப்பிள்ளைக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உள்ளே வாங்க, உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. பயங்கரமாக தமிழை பார்த்து அழறாங்க அவங்க அம்மா. எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடி அழற, அவள் தான் வந்துட்டால, இனிமேல் அவளை சந்தோஷமாக பார்த்துட்டு அனுப்பு, எதுக்கு பார்த்து அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி போய் சோடா வாங்கிட்டு வரேன்னு போயிட்டு சோடா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே குடிக்கவே தெரில, அப்படியே பார்க்குறாரு, வரவே இல்லை. உடனே தமிழோட தங்கச்சி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஒரு சோடாவை குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிக்கிறாரு. இதுக்கெல்லாமா சிரிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ நைட்டு தூங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. வெளியே வந்து பார்க்குறாரு, ஏன்னா இது கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அங்கே ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் வெடிச்சிடுச்சான், நைட்டு ஃபுல்லாக கரண்ட் வராது, நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே உடனே இன்வெர்ட்டர் எல்லாமே போட்டாங்க. போட்டோடனே நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இருக்குது. ஓகே, நம்ம வீட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, இந்த தெருவுக்கே கரண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கிட்ட வராங்க. இந்த வீட்டு மாப்பிள்ளையாக இருக்க உனக்கு எவ்வளோ பெரிய மனசுப்பா, உன் வீட்டை மட்டும் இல்லாமல் இந்த தெருவுக்கே கரண்ட்டு கொடுத்துருக்க, உன்னை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் எங்கள் ஊர் அப்படின்னு சொல்கிறாரு. அதை இதில் என்னங்க இருக்குது, கரண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படி தமிழ் பயங்கரமாக வெக்கப்பட்டு அப்படி சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க சேதுவை. சேதுவும் அப்படி தமிழை பார்க்குறாங்க. 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. போகிறாங்க, போயிட்டு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வராங்க. நான்வெஜ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு மீன் கறி எல்லாமே நல்லா சமைச்சு போடுறாங்க. நல்லா சாப்பிட்றாரு. எப்படிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா கேட்குறாங்க. நல்லா இருக்கு அத்தை, உங்கள் கைப்பக்குவத்தை சொல்லவா வேணும், சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படி, தமிழுக்கு வைங்க, எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லம்மா, எனக்கும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சாப்பிட்றீ மாப்பிள்ளை, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட நிறைய நல்லா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக சரின்னு சொல்லிட்டு தேவையான எல்லாமே நல்லா பார்த்து கவனிக்கிறாங்க. சரி, ஊரெல்லாம் ஒரு நாள் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஆமாம் வாங்க, எனக்கு ஊரில் எல்லா இடமும் தெரியும், நான் உங்களுக்கு சுற்றி காட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். அப்படியா தமிழ், சரி தமிழ், நம்ம போகலாம், சந்தோஷமாக இருக்கும், கூட நான் எங்கே வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊர் எல்லாத்தையும் போயிட்டு சுற்றி காட்டுறாங்க. தமிழ் சேது 2 பேருமே நல்லா பயங்கரமாக என்ஜாய்